இவ்வளவு நாள் டிலே நீங்க நினைச்சு கொண்டிருந்தீங்க. இல்ல, இவ்வளவு நாட்கள் டிலே இல்ல. கர்த்தர் தயவு செய்கிற காலத்துக்காய் வைத்து இருக்கிறார். அது தயவு செய்கிற காலம் வந்திருக்கிறது. அது டிலே எல்லாம் மாறி விட்டது. உங்க ப்ரமோஷன்ல நிறைய நேரம் தடையா இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. தயவு செய்யும் காலம் கடந்து வந்திருக்குது. குறித்த நேரம் கடந்து வந்திருக்கிறது. சங்கீதம் 102:13 வசனத்தின்படி கர்த்தர் உங்களுக்கு தயவு செய்கிறார். இது அப்படியே ரிசீவ் பண்ணுங்க. சொல்லுங்க, எனக்கு தயவு செய்கிற காலத்துக்காய் ஸ்தோத்திரம், குறித்த நேரத்துக்காய் ஸ்தோத்திரம், எனக்காய் இறங்கினதுக்காய் நன்றி என்று சொல்லி தேவனை துதிக்க வாய்ப்புகள், வரன்கள், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களை தேடி வருகிறது. எவ்வளவோ பிரயாசத்தோடு மிகுந்த கஷ்டத்தோட அவரை நோக்கி பார்த்து கொண்டே இருந்தீங்க. எப்பொழுது கர்த்தர் எனக்கு உதவி செய்வார் என்று சொல்லி இதோ இந்த நாட்கள், இந்த வசனத்தின்படி உங்களுக்காய் இறங்குகிற நாட்கள் வந்திருக்கிறது. உங்களுக்காய் கர்த்தர் வாசலை திறக்கிற நாட்கள் வந்திருக்கிறது. எந்த இடத்துல அடைக்கப்பட்டிருந்ததோ, எந்த இடத்துல எனக்கு வாசல் திறக்கப்படவே இல்லை, எந்த இடத்துல எனக்கு நன்மை கிடைக்கும்னு சொல்லி நீங்க ஏக்கத்தோடு காத்திருந்தீங்களோ, அந்த இடத்தை காட்டிலும் பெரிய இடத்துல கர்த்தர் உங்களுக்கு ஒரு புதிய கதவை திறக்கிறார். புதிய வாசல் திறக்கப்படுகிறது. நீங்கள் எதிர்பார்த்து, தேவனுக்கென்று நீங்கள் எதிர்பார்த்து தேவ சமூகத்தில் உடன்படிக்கை செய்து அந்த இடத்துல விதைத்தது கொஞ்சம், ஆனால் ஆண்டவர் உங்களுக்காய் ஆயத்தப்படுத்தி இருக்கிற காரியம் பெரிய காரியம்.